மனம் பற்றிய பாடப்பொருளில் ஐயா சிவகதிரவன் அவர்களின் மனம் குறித்த கருத்து பகிர்வு. அனைவருக்கும் வணக்கம். மனம் பற்றிய 2 பகுதிகளை அறிமுக பாடமாக நாம் முந்தைய வகுப்பில் பகிர்ந்து கொண்டோம், பேசிக்கொண்டோம். இப்போது கூடுதல் பகுதிகளை மனம் பற்றி இருக்கிற புரிதலை உங்களோடு பகிர்ந்து கொள்வது என்கிற அடிப்படையில் இந்த பகிர்வு. முந்தைய வகுப்புகளில் நாம் என்ன பேசி இருக்கிறோம் என்பதை சுருக்கமாக அறிமுகம் செய்துவிட்டு இந்த வகுப்பிற்குள் செல்லலாம். மனம் என்பது என்ன என்ற கேள்விக்கு, மனம் என்பது 6வது அறிவு, தொட்டு அறிகிற அறிவு என்று துவங்கி மனம் என்பது 6வது அறிவாக நிறைவு பெறுகிறது. இது சிந்தனை வளர்ச்சிக்கு உதவுகிறது. தொல்காப்பியம் மனம் என்பதற்கு இலக்கணம் வகுத்து வைத்திருக்கிறது என்று முந்தைய வகுப்பில் பார்த்திருந்தோம். ஒவ்வொரு அறிவும் சுற்றி இருக்கிற, நம்மை சுற்றி இருக்கிற அல்லது ஒரு உயிரினத்தை சுற்றி இருக்கிற சூழலை உள்கிரகித்து கொள்வதற்கான, உள்வாங்கிக் கொள்வதற்கான உணர்வு அறிவு எனப்படுகிறது என்று பார்த்திருந்தோம். அந்த வகையில் தொடு உணர்வை உட்கிரகித்துக் கொள்கிற அறிவு 1ஆம் அறிவு, சுவையை உட்கிரகித்துக் கொள்கிற அறிவு 2ஆம் அறிவு, நாற்றத்தை உட்கிரகித்துக் கொள்கிற அறிவு 3ஆம் அறிவு என்று அந்த அறிவு வரிசை முறையையும் தொடர்ந்து நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். இந்த செய்திகளை மீண்டும் நீங்கள் அவசியம் ஏற்பட்டால் ஒரு முறை அந்த வகுப்பு குறிப்புகளை பார்த்து கொள்ளவும். இப்படியாக மனம் என்கிற உடல் அமைப்பு புறத்தில் இருக்கிற உங்களுக்கான வழிகாட்டுதல்களை உணர்வாக பெற்றுக்கொள்கிறது என்று பார்த்தோம். உங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் மனம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. மனம் என்பது 5 அறிவு பெற்றுக்கொள்வதற்கான கருவி போல 6வது கருவியாக இருக்கிறது. உங்கள் உணர்வு வழிகாட்டலுக்கு நீங்கள் உணர்ந்து கொள்வதற்குரிய தன்மையோடு இருக்கிறது என்பதை முந்தைய பாடங்களில் நாம் பார்த்திருக்கிறோம். மனம் வழிகாட்டுகிற வழிகாட்டல் உங்களுக்கு புறத்திலிருந்து பெறப்படுகிறது, அது உணர்வாக பெறப்படுகிறது. உங்கள் புறத்திலிருந்து உங்களுக்கு மட்டுமே அது தனித்தனியான வழிகாட்டலை உள்வைத்திருக்கிறது. அந்த வழிகாட்டலுக்குரிய கருவியாகவும் உங்களுக்கு உணர்த்துவதற்குரிய அமைப்பு முறையாகவும் மனம் இருக்கிறது என்கிற குறிப்புகளை நாம் முந்தைய பாடத்தில் பார்த்திருக்கிறோம். 2வது பகுதியாக மனம்
எப்போது இயங்குகிறது அல்லது மனதினுடைய இயக்கம் எப்போது உணர துவங்குகிறது, உணர்ந்து அறிவிக்க செய்கிறது என்பதை மற்ற 5 அறிவுகளின் அமைதி நிலையில் மனம் வெளிப்பாடுகளை உணர்த்த துவங்குகிறது, உள்வாங்க துவங்குகிறது என்றும் நாம் கடந்த வகுப்பில் பார்த்திருக்கிறோம். இந்த மனதினுடைய அமைப்பும் இயங்கு முறையும் ஒரு அறிமுக குறிப்பாக கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம். நீங்கள் அதனுடைய விரிவான செயலாக்கங்களை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். மேலும் அறிவு வளர்ச்சி நிலையில் 6வது நிலையாக மனிதர்களுக்கு மட்டும் மனம் இருக்கிறது. அது 5 அறிவாக இருக்கிற தொடுதல், சுவைத்தல், நுகர்தல், கேட்டல், பார்த்தல் என்பதைப் போல உணர்தல் என்கிற 6வது அறிவாக இருக்கிறது என்பது அந்த பாடத்தினுடைய சாரம். இந்த உணர்தல் என்கிற அறிவை நாம் இதுவரை இந்த 5 அறிவுகளினுடைய அனுபவ குறிப்புகளை மட்டும் வைத்துக்கொண்டு அவை எழுப்புகிற உணர்ச்சி நிலைகளை, கற்பனை முறைமைகளை உணர்தல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவை நமது நினைவு நிலை என்றும் பார்த்திருக்கிறோம். இவை உணர்தல் ஆகாது. உணர்தல் என்பது 5 அறிவினுடைய அமைதி நிலையில் 5 அறிவு அனுபவங்கள் குறித்த பார்வை கடந்த நிலையில் உணர்தல் நிகழ்கிறது. அது மனம் கொண்டு நிகழ்கிறது, மனம் உணர்த்துகிறது, வழிகாட்டுகிறது என்பதை பார்த்திருக்கிறோம். இது கடந்த மனம் பற்றிய பாடம் குறித்த ஒரு சுருக்கமான நினைவூட்டல். தொடர்ந்து 2வது மனம் குறித்த வகுப்பில் உறக்கம், மனம் இவற்றிற்கு இடையே இருக்கிற இயங்குமுறை தொடர்பை நாம் பார்த்தோம். உறக்கம் என்பது மன இயங்குமுறைக்கு, மனம் உணர்தல் செய்வதற்கு எவ்வாறு உதவியாக இருக்கிறது என்பதை தொடர்ந்து பார்த்தோம். நீங்கள் உறங்குகிற போது உங்களுக்கு உங்கள் புற அவயங்கள் 5 அறிவாக இருக்கிற அனுபவ குறிப்புகள், சேகரிக்கப்பட்ட செய்திகள் எல்லாமும் அமைதி கொள்கின்றன. அந்த அமைதி நிலையில் உங்கள் மனம் புறச்சூழலில் இருக்கிற உணர்தலை பெற்றுக்கொள்ள துவங்குகிறது, உணர துவங்குகிறது. இந்த நினைவு குறிப்புகள் உங்களுக்குள் நினைவு எண்ணங்களை தொடர்ந்து எழுச்சி உற செய்கிற போது உங்களுக்கு உறக்கம் கொள்வதில்லை. அடிப்படையில் உறக்கம் என்பதே உங்கள் நினைவு மற்றும் சேகரிப்பு குறிப்புகளினுடைய அமைதி நிலையில்தான் நிகழ்கிறது. இந்த நினைவு நிலை உங்கள் உறக்கத்தை தடை செய்கிறது என்று தொடர்ந்து அடுத்த வகுப்பில் பார்த்தோம். அந்த வகையில் நினைவு நிலையை, அறிவு நிலையை நீங்கள் உறக்கத்தின் வழியாக தணிக்கிற போது, அமைதி செய்கிற போது, உறக்கத்தின் வழியாகவே நீங்கள் புதிய அறிதலை, தெளிவை பெறுவதற்கு மனம் உறுதுணையாக இருக்கிறது.
எனவே உறக்கத்தினுடைய இன்றியமையாமை என்பது உங்களது உடல் நலம் என்கிற மேம்போக்கான எல்லையில் நிற்காமல் உங்களுடைய புரிதல் அகநிலை என்கிற விரிந்த பகுதியில் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றும் நாம் பேசி இருந்தோம். இந்த 2 வகுப்புகளும் இதுவரை உங்களுக்கு மனம் குறித்த புரிதலை துவங்கி வைத்திருக்கும் என்று நான் உணர்கிறேன். தேவை ஏற்படும் என்றால் மீண்டும் இந்த 2 கருத்துரைகளையும் கேட்டுக்கொண்டு இந்த வகுப்பை நாம் தொடரலாம். நான் நினைவிற்காக மனம் என்பது மனதிற்கும் உறக்கத்திற்கும் இடையே இருக்கிற உறவு என்பது என்ன என்கிற குறிப்பினை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இப்போது நாம் பாடத்திற்கு வரலாம். மனம் என்பது வழிகாட்டலை, உணர்தலை பெற்றுக்கொள்கிறது என்பது இன்றைய பாடம். அது எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறது, எவ்வாறு அவற்றை பெற்றுக்கொள்கிறது, அப்படி ஏன் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. மனம் ஏன் பெற்றுக்கொள்கிறது என்று நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டுமே முழுமையாக மனம் குறித்து நீங்கள் ஏதாவது பிழையில்லாமல் நிலைக்க முடியும். இல்லையென்றால் பின்பற்றுதலை கைக்கொள்வீர்கள். போலச் செய்தல், ஒன்றை போல நீங்களும் செய்வது என்கிற நிலைக்கு நகர்வீர்கள். கூடுதலாக எல்லா விதமான கொந்தளிப்புகளுக்கும் ஆளாவீர்கள். உடல் இயற்கையாகவே அமையப்பெற்றிருக்கிற இயங்குமுறை கொண்ட அமைப்பு. இந்த உடலுக்குள் செயற்கையாக எந்த பொருளும் அமையப்படவில்லை என்கிற கருத்தும் புரிதலும் உங்களுக்கு முன்பே இருக்கிறது. இந்த இயற்கையாகவே அமையப்பெற்றிருக்கிற இந்த உடல் எங்கிருந்து வந்தது என்று நீங்கள் அறிதலின் அடிப்படையில் தேடத் துவங்கலாம். மருத்துவமாகவோ அறிதலின் முறையாகவோ நீங்கள் இதை குறித்து விசாரிக்கலாம். ஏனென்றால் மனம் என்றவுடன், நான் எங்கிருந்து வந்தேன் என்றவுடன், இன்று நம்மை சுற்றி இருக்கிற நிகழ்கால வெளிப்பாடுகள் இவை ஆன்மீகம் சார்ந்தவை அல்லது உளவியல் சார்ந்தவை, தன்முனைப்பு சார்ந்தவை என்று இவற்றிற்கு புனித பட்டங்களை சூட்டிக்கொள்வதை பார்க்க முடிகிறது. அப்படி புனிதமும் கிடையாது, ஆன்மீகமும் கிடையாது. நாம் பேசுகிற கருத்தில் உங்களுக்குள் இருக்கிற, உங்களை சுற்றி இருக்கிற இயல்பு நிலைகளை நீங்கள் உட்கிரகித்து கொண்டு ஒரு முழுமையான, இயல்பான, நிறைவான, இன்பமான மனிதராக வாழ்வதற்கு அடிப்படைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படைக்கு இயற்கையாகவே இருக்கிற இலக்கண முறைமைகளையும் ஒழுங்குகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற இயல்பு நிலை வாழ்வியல் குறித்த தன்மையிலேயே இந்த வகுப்பை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம்.
இதற்கு ஆன்மீகமோ அல்லது வேற எந்த மெய்யறிவு சாரம் கூட கிடையாது. இது ஒரு இயல்பு நிலை. எல்லா மனிதர்களும் எவ்வாறு இருக்கிறார்கள், எவ்வாறு இருக்க வேண்டும், இந்த மனிதர்களினுடைய இயல்பு நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை விரிவாக காரண காரிய முறைமைகளோடு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தவிர இதற்கு வேறு நோக்கமில்லை, நோக்கமும் அவசியமில்லை. இந்த இந்த இயல்பு நிலையை நீங்கள் புரிந்து கொள்கிற போது இன்பம் குறித்து, இனிமை குறித்து நீங்கள் பிறழ்வில்லாமல் இயங்க முடியும் என்பதுதான் இதற்கான இந்த பாடத்தினுடைய விளைவுகள். ஒன்று, பாடத்தினுடைய விளைவுகளின் ஒன்று அதுவும் இருக்கிறது. நீங்கள் இயல்பாக இருப்பீர்கள், நீங்கள் இன்பமாக இருப்பீர்கள், இனிமையான வாழ்வை வாழ்வீர்கள் என்பது இதற்குள் விளைபொருள். இந்த உடலினுடைய இயல்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற கொள்கைகளும், இந்த உடல் இயற்கையாகவே இருக்கிறது என்கிற கொள்கைகளும், இந்த உடலும் ஒட்டுமொத்த புற இயற்கையும் உள்ளடக்கமாக எப்போதும் இருக்கின்றன, ஒன்றை ஒன்று பொருந்தி இருக்கின்றன, ஒன்றுக்குள் ஒன்று இசைவாக இருக்கின்றன என்கிற கருத்தை பல மெய்யறிவாளர்கள் பல 100,000 ஆண்டுகளாக பறைசாற்றி கொண்டிருக்கின்றனர், பதிவு செய்து வைத்திருக்கின்றனர். இந்த இயற்கையும் இந்த பேரண்டமும் உங்கள் உடலும் ஒற்றை தன்மை கொண்டவை, ஒரு வகைமையில் பொருந்தி இயங்கக்கூடியவை என்ற பேருண்மையை கண்டவர்கள்தான் அண்டத்தில் உள்ளது பிண்டம் என்கிற கருத்தை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். எனவே இது புதிய ஆன்மீக கொள்கையெல்லாம் அன்று. இவை மிக எளிமையான இயல்பை நோக்கி ஒரு மனிதனை புரிய செய்வதற்கான, இயல்பு நிலை என்பது என்ன என்று புரிந்து கொள்வதற்கான வழிமுறை. இந்த வழிமுறையை புரிந்து கொள்வதன் வழியாக இனிமையான வாழ்வு, வளமையான வாழ்வு வாழ்வதற்கான செயல்முறை என்கிற அளவில் மனம் என்பதை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்போது இருக்கிற அறிவியலின் விளைவாக, மனம் பற்றிய புரிதலின்மையின் விளைவாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வு என்பது வாழ்வாகாது. இலக்குகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இலக்குகளை நோக்கி ஓடுவதன் வழியாக பக்கத்தில் இருக்கிற மனித உயிரை கூட நாம் பொருட்படுத்துவதில்லை. மனித உயிரையே பொருட்படுத்தாத போது பிற உயிர்களினுடைய உரிமை குறித்து எந்த அக்கறையும் நமக்கு கிடையாது. அக்கறை இல்லை என்பது தாண்டி அவற்றிற்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிறோம், அவற்றை சிதைக்கிறோம். நாம் வாழ்வதற்கு காற்று அவசியமாக இருக்கிறது, நிலம் அவசியமாக இருக்கிறது, நீர் அவசியமாக இருக்கிறது என்பவற்றையெல்லாம் மனப்பாடம் செய்கிறோம், முதல் மதிப்பெண் பெறுகிறோம். ஆனால் அவசியமாக இருக்கிற ஒன்றை எப்படி பராமரிக்க வேண்டும், எப்படி அவற்றோடு பொருந்தி கொள்ள வேண்டும் என்கிற எந்த விதமான அறிவும் இல்லாத நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம், வெறுமனே இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இது வாழ்வாகாது. சிதைக்கின்ற செயல்பாடுகளை உள்ளடக்கியது எவ்வாறு வாழ்வாகும்? பொருந்துகிற அளவில் ஒன்றோடு ஒன்று நீங்கள் இசைவாக பயணிக்கிறீர்கள் என்கிற போது உங்களை பிறருக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்கலாம், பிறரிடமிருந்து ஒன்றை நீங்கள் பகிர்ந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த நிலை மாறி ஒருவரை வெற்றி கொள்வதும் ஒன்றை சிதைப்பதும் வாழ்வாக இருக்க முடியாது. அது வாழ்வே அல்ல. இது மனித இயல்பினுடைய கூட்டு நிலைக்கு முரணானது, இன்னும் சொல்லப்போனால் எதிரானது. இந்த நிலை அதிகரித்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். இந்த அதிகரிப்பு
விகிதம் இன்னும் பல நூறு மடங்கு மிக விரைவாக பெருகும் என்பதும் எனக்கு தெரிகிறது. இந்த நிலை பெருகும் என்றால் இன்னும் பதற்றம், இன்னும் இயற்கை சீரழிவு, இயற்கையை சிதைப்பது என்கிற பல்வேறு சிக்கல்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இத்தகைய சிக்கல்களிலிருந்து, இத்தகைய நெருக்கடிகளிலிருந்து ஒவ்வொருவரும் தம்மை விடுவித்து கொண்டு, தம் சுற்றத்தாரை விடுவித்து கொண்டு, நம்முள் இருக்கிற செயல்பாடுகளை செம்மை செய்து, சிறப்பு செய்து, நாம் வளர்ந்து பயணிக்க வேண்டும், இயற்கையோடு பொருத்தமாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த மனம் என்பதை பேசிக்கொண்டிருக்கிறோம். இது உங்களை இயல்புக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்கிற நோக்கில் நான் இவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனவே நீங்கள் இயல்புக்கு திரும்புவதற்கு மனம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனதின் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் உடல் 5 அறிவோடு மட்டும் இல்லை, அது 6ஆம் அறிவாக ஒன்றை வைத்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது 6ஆம் அறிவு உள்ளிட்ட எல்லாமும் உங்களை இயல்பாக இன்னொரு உயிரோடு இசைவாக இயற்கைக்கு எதிராக இல்லாமல் சிதைவை உண்டாக்கும் நபராக இல்லாமல் வளர்த்து கொள்ள வார்த்து கொள்ள உங்களுக்கு உதவும். அந்த வகையிலேயே இந்த பாடத்தை நீங்கள் விரிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த பதற்றம் இல்லாத சூழலில் நீங்கள் வாழ்வதும், இந்த பதற்றத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்வதும் உங்கள் புரிதலினுடைய எல்லையில் தீர்மானிக்கப்படுகிறது. நீங்கள் இவற்றை மீண்டும் மீண்டும் சிந்தனை செய்து புரிந்து கொள்வீர்கள் என்றால், பதற்றமில்லாமல் இருப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியும், என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு உரிய உந்துதல் ஏற்படும். அந்த வகையில் நீங்கள் செயல்படுகிற போது இயல்பாகன நிலைக்கு நீங்கள் திரும்புவீர்கள் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அந்த வகையில் மனதினுடைய செயல்பாடை, மனதினுடைய வளர்ச்சி நிலையை நாம் மனிதர்கள் ஆகிய நாம் உரையாடுவதற்கான காரணம், நாம் இயல்பை நோக்கி திரும்புவதற்கு மனம் பற்றிய புரிதல் இன்றியமையாதது என்பதுதான். மேலும் மனம் எவ்வாறு இயல்புக்கு திரும்ப நமக்கு உதவுகிறது என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். நீங்கள் 5 அறிவை வைத்திருக்கிறீர்கள். அந்த 5 அறிவிற்குரிய வளர்ச்சி நிலை இலக்கணத்தை நாம் ஏற்கனவே பார்த்து இருக்கிறோம். இந்த 5 அறிவு இலக்கணத்தின்படி நீங்கள் ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்கிறீர்கள். காட்சியிலிருந்து நான் வரிசைப்படி சொல்கிறேனே, ஒரு பொருளிலிருந்து சுவையை அறிந்து கொள்வதற்கு, காட்சியிலிருந்து அறிந்து கொள்வதற்கு என்று அறிவு நிலைகள் இருக்கின்றன. அதை வரிசைப்படுத்தி பார்க்கிற போது ஒரு பொருளிலிருந்து நீங்கள் அதன் புறத்தோற்றத்தை தொட்டு அறிந்து கொள்ள முடியும். இது முதல் அறிவு. அந்த பொருளினுடைய சுவையை நாவின் வழியாக அறிந்து கொள்ள முடியும். அந்த பொருளினுடைய ஒளியை கேற்றின் வழியாக அறிந்து கொள்ள முடியும். அந்த பொருளினுடைய நாற்றத்தை நுகர்வதன் வழியாக அறிந்து கொள்ள முடியும். அந்த பொருளினுடைய வடிவத்தை பார்வையின் வழியாக அறிந்து கொள்ள முடியும். முதலில் அந்த பொருளை தொட்டு அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக அந்த பொருளினுடைய சுவையை அறிந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக அந்த பொருளினுடைய நாற்றத்தை அறிந்து கொள்ள முடியும். நான்காவதாக அந்த பொருளினுடைய ஒளியை அறிந்து கொள்ள முடியும். ஐந்தாவதாக அந்த பொருளினுடைய வடிவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்த பொருளினுடைய இந்த 5 வெளிப்பாடுகளை நீங்கள் 5 அறிவை கொண்டு
அறிந்து கொள்கிறீர்கள் என்பது இதுவரை நீங்கள் புரிந்து வைத்திருக்கிற கருத்து. ஆனால் இந்த 5 தன்மைகளை கொண்டதுதான் அந்த பொருளா என்றால், அங்குதான் மனதினுடைய வேலை நமக்கு அவற்றை உணர்ந்து கொள்ள உதவுகிறது. இப்போது நீங்கள் ஒரு எளிய சிறிய பொருளை இந்த 5 அறிவினை கொண்டு சான்றாக பார்த்துவிட முடியும். உங்களிலிருந்து மிக தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை நீங்கள் எப்படி அறிந்து கொள்வீர்கள் அல்லது எப்படி உணர்ந்து கொள்வீர்கள்? அதற்குள் இருக்கிற வேறு வேறு வகைப்பட்ட வெளிப்பாடுகளை எப்படி கற்றுக்கொள்வீர்கள் என்பதுதான் மனம் செய்கிற செயல். ஒரு இலையை பார்க்கிறீர்கள், இலையினுடைய வண்ணம் உங்களுக்கு தெரிகிறது, இலையினுடைய மென்மை உங்களுக்கு தெரிகிறது, உங்களால் அறிந்து கொள்ள முடிகிறது. இலையினுடைய அசைவு எழுப்புகிற ஒளி, இலையை ஒடிக்கிற போது, கிழிக்கிற போது அதில் ஏற்படுகிற எழும்புகிற ஒளி உங்களுக்கு தெரிகிறது. அவற்றை சுவைத்து பார்த்து அதன் சுவையை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அவற்றினுடைய தோற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். இந்த இலையில் ஏன் இந்த சுவை இருக்கிறது, இந்த இலையில் ஏன் இந்த வடிவம் இருக்கிறது, இந்த இலையில் ஏன் இந்த சத்தம் எழும்புகிறது, இந்த இலையில் ஏன் இவ்வளவு மென்மை இருக்கிறது என்று நீங்கள் இந்த 5 அறிவை கொண்டு உணர்ந்து கொள்ள முடியாது. ஒரு இலையில் நீங்கள் தொடுதலின் வழியாக மென்மையை உணர முடியும். நீங்கள் சுவைப்பதன் வழியாக சுவையை உணர முடியும். நுகர்வதன் வழியாக அதன் நாற்றத்தை உணர முடியும். கேட்பதன் வழியாக அதனுடைய முறிவினை உணர முடியும். பார்ப்பதன் வழியாக அதன் வடிவத்தை உணர முடியும். ஒரு இலை ஏன் ஒடிக்கிற போது சத்தம் எழுவதில்லை, இன்னொரு கிளையை ஒடிக்கிற போது அதிக சத்தம் எழும்புகிறது ஏன் என்பது உங்களுக்கு இந்த 5 அறிவின் வழியாக பார்க்க முடியாது. ஒரு இலை ஏன் வட்ட வடிவமாக இருக்கிறது, ஒரு இலை ஏன் கூம்பு வடிவமாக இருக்கிறது என்று உங்களால் பார்க்க முடியாது. ஒரு இலை நீளமாக இருப்பதும் ஒரு இலை சன்னமாக இருப்பதும் ஏன் என்று உங்களுக்கு தெரியாது. இப்படி 5 அறிவை பார்க்கிற பார்வையில், 5 அறிவை கொண்டு பார்க்கிற பார்வையில் எல்லை வகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எல்லை தாண்டி உங்களால் அதற்குள் நடக்கிற எந்த மாற்றத்தையும் பார்க்கவோ உணரவோ வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த மனம் என்கிற விரிவான செயல்பாடு அல்லது உறுப்பு என்று நான் இப்போது வகுப்பிற்காக நாம் உரையாடுவதற்காக வைத்துக் கொள்ளலாம். உறுப்பு என்கிற சொல்லில் அழைத்துக் கொள்ளலாம். மனம் என்னும் உறுப்பு என்று சொல்லலாம். மனம் என்று நாம் தனியாக பேசுகிற போது உறுப்பு என்கிற பொருத்தப்பாடுகளுக்குள் பொருத்தி கொள்ளும் அளவில் மனதினுடைய செயல்பாடு இருக்கப் போவதில்லை, இருக்காது. மனம் ஒரு விசாலமான பல்வேறு உள்ளடக்கங்களை கொண்டது. இந்த வகுப்பிற்கு மனம் என்பது 5 உறுப்புகளின் வழியாக அறிவதைப் போல 6ஆம் உறுப்பு மனம் என்று ஒரு வகுப்பு குறிப்பாக வைத்துக் கொள்ளலாம். இந்த புரிதலின் பின்பு நீங்கள் அந்த உறுப்பு என்கிற சொல்லை கைவிடலாம். இந்த 6ஆம் அறிவிற்குரிய உறுப்பாக இருக்கிற மனம் இந்த 5 அறிவு சொல்லாத ஒன்றை
பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது உணர்ந்து கொள்ள முடியும். பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் உணர்ந்து கொள்ள முடியும் என்கிறேன். இலை சான்றை வைத்து நாம் பேசுகிறோம். சுவையை சுவைத்து கொள்ள முடியும், மென்மையை தொட்டு உணர முடியும், சுவையை சுவைத்து உணர முடியும், நாற்றத்தை நுகர்ந்து உணர முடியும், அதனுடைய ஒளியை கேட்டு உணர முடியும், வடிவத்தை பார்த்து உணர முடியும். இவை உணர்த்தாத இலையினுடைய மற்ற எல்லா பண்புகளையும் நீங்கள் மனம் கொண்டு மட்டுமே உணர முடியும். இதுதான் மனதினுடைய இயங்கு முறை. இப்படி நீங்கள் 5 அறிவின் வழியாக பெற்றுக்கொள்ள முடியாத மற்ற எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் மனம் கருவியாக இருந்து செயல்படுகிறது. நீங்கள் எந்த ஒன்றையும் அறிவு கொண்டே அணுகி பழகி இருக்கிறீர்கள். அது அப்படித்தான் வளர்ச்சி போக்கில் இருக்கும். அதே வேளையில் 5 அறிவை கொண்டு பழகியிருக்கிற அறிவினை, புரிதலினை மட்டும் வைத்து கொள்வது என்கிற இடத்தில் நிலை பெற்று விட்டீர்கள். நான் இந்த வகுப்பு துவக்கத்தில் சொல்லிய இந்த சூழலியல் முரண் உள்ளிட்ட எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருப்பது, சிக்கல்களுக்கு எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருப்பது 5 அறிவை கொண்டு நீங்கள் பெற்றுக்கொண்ட விவரங்களை மட்டுமே முழுமை என்று வைத்துக்கொண்டு அவற்றில் நிலை பெற்று விட்டீர்கள். அதன் விளைவே இவ்வளவு சிக்கல்கள் உருவாகியிருக்கின்றன என்பதுதான். எனவே இந்த நிலைப்பாடுகள் முழுமை நிலைக்கு நகர வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் 5 அறிவினுடைய எல்லையை திருத்தி கொள்ள வேண்டும். 6ஆம் அறிவினுடைய விசாலத்தன்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு வாகனத்தில் பயணம் செய்கிறீர்கள். அந்த வாகனத்திற்குள் இருக்கிற வடிவத்தை, நாற்றத்தை, உராய்வை, சத்தத்தை என்று நீங்கள் உங்கள் அறிவை பயன்படுத்தி அந்த சூழலை புரிந்து கொள்ள முடியும். அந்த வாகனத்தினுடைய போக்கு, வேகம், அதனுடைய நிறைவு நிலை, அதனுடைய துவக்க நிலை, இவற்றையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு இயங்குவதற்கு நீங்கள் மனம் என்கிற உறுப்பின் வழியாகவே செய்ய முடியும். ஏன் புரிந்து கொண்டு இயங்க வேண்டும் என்று உங்களுக்கு வினா எழும்பும் என்றால் அது மதிப்பிற்குரியது. நீங்கள் இயல்புக்கு வருவதற்காக என்று ஒன்றை நாம் முன்பே பார்த்திருந்தோம். மேலும் நீங்கள் காண்கிற காட்சியினுடைய வினையாற்றுகிற செயலாற்றுகிற சூழலினுடைய முழுமையான போக்கினை பார்ப்பதற்கு இந்த 5 அறிவு கொண்ட அணுகுமுறை போதுமானது அல்ல. இவற்றை உணர்ந்து கொள்வதற்கு அவசியம் இருக்கிறது. நீங்கள் 5 அறிவு கொண்ட அந்த நிலையில் மட்டும் அவற்றை புரிந்து கொண்டு நிலை பெறுவீர்கள் என்றால் நீங்கள் மனித இயல்பிற்கு நகர முடியாது என்பது மட்டுமல்ல, நீங்கள் அந்த 5 அறிவின் வழியாக ஒரு முழுமையான இயங்குமுறையை
கற்றுக்கொள்ள மாட்டீர்கள். முழுமை என்பது அதனுடைய முன்பு என்ன, நிகழ்வு என்ன, பின்பு என்ன என்பது குறித்து போக்கிற்கான பாடம். அது எங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது, அது என்னவாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, அது என்னவாக நகரப்போகிறது என்பதை புரிந்து கொள்வது, முக்காலத்திற்குமான அணுகுமுறையோடு புரிந்து கொள்வது, முழுமையாக புரிந்து கொள்வது என்று நான் கூறுகிறேன். இந்த 5 அறிவை பயன்படுத்தி முக்காலத்துக்குமான ஒன்றாக அவற்றை புரிந்து கொள்ள முடியாது. மனிதர்கள் மட்டும்தான் முக்காலத்திற்குரிய ஒன்றாக எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிற தன்மையோடு இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மனம் கொண்டு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளவர்கள், உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளவர்கள். அந்த வகையில் நீங்கள் ஒன்றை சந்திக்கிற போது அவற்றினுடைய சூழலை இந்த 5ஐ கொண்டு, 5 அறிவை கொண்டு புரிந்து கொள்வதும் அவற்றோடு நின்று விடுவதுமாக, நிலை பெற்று விடுவதுமாக இருக்கிற எல்லையை விரித்து கொள்வதற்கு, முழுமையாக புரிந்து கொள்வதற்கு மனம் உங்களுக்கு அவசியமாகிறது. மனம்தான் அவற்றை செய்கிறது. மனம் செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும், அந்த செயல்பாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பாடத்தை நாம் கற்பதற்குரிய நோக்கம். இந்த வழிகாட்டல் மனம் உணர்ந்து ஒன்றை வழிகாட்டுகிறது என்றால், இந்த வழிகாட்டல் இந்த முழுமையை சிந்தனையில் உணர்த்தி கொண்டே இருக்கும். எளிய வடிவம்தான் முழுமை என்பது. நீங்கள் பேரண்டத்தை புரிந்து கொள்வதாகலாம் நான் சொல்வதற்கில்லை. கண்முன் பார்க்கிற, காண்கிற, சந்திக்கிற நிகழ்வில் அந்த நிகழ்வு போக்கினுடைய முன்பென்ன, நிகழ்வென்ன, பின்பென்ன என்பதை குறைந்தபட்சம் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு மனம் உணர்த்தும். அப்படி நாம் இந்த இயல்பை பெற்றுக்கொள்வது என்பது மட்டுமே நாம் ஏற்கனவே பேசியது போல, நீங்கள் இருப்பதற்கே இந்த 6ம் உங்களுக்கு இயல்பாக இருக்க வேண்டும். ஒரு மறைமொழியை மெய்யறிவாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு முன்பே பகிர்ந்திருக்கிறேன். இயல்பு எனப்படுவது உங்கள் இருத்தலை தக்க வைத்துக் கொள்வது, உங்கள் உயிர் வாழ்வை தக்க வைத்துக் கொள்வது என்று இயல்பு குறித்து மெய்யறிவாளர்கள் கூறிய பதிவுகளை நாம் பேசியிருக்கிறோம், விரிவாக பேசியிருக்கிறோம். ஆக நீங்கள் உயிர் வாழ்வதற்கு, உங்கள் இருத்தல் நிலை பெறுவதற்கு உங்கள் இந்த இயல்பினை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். இந்த இயல்பினை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இயல்பாக நான் சொல்வது 5 அறிவு மற்றும் மனம் உள்ளிட்ட 6வது அறிவையும் உள்ளடக்கியதுதான். எனவே மனம் என்பது உங்கள் இயல்பு நிலைகளில் உங்களை முழுமை பெறச் செய்கிற ஒரு உணர்வு உறுப்பு. ஒரு பொருளை பார்ப்பது, தொடுவது, ஒலி கேட்பது, நுகர்வது என்கிற அறிவு வகைமைகளில் அதனுடைய முழுமையை புரிந்து கொள்வது என்பதற்குரிய உணர்வு நிலையும் மனம் உங்களுக்கு வழங்குகிறது என்பதுதான் இந்த பாடத்தினுடைய கருத்து.
நீங்கள் முழுமையை பார்க்கிற அந்த எளிய துவக்கம், நான் சொன்னது போல நீங்கள் சந்திக்கிற நிகழ்வில் முன்பென்ன, நிகழ்வதென்ன, அடுத்தது என்ன என்று புரிந்து கொள்கிற புரிதல் துவக்கமாக இருக்கும். இந்த புரிதல் இன்னும் விரிவாக 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 இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் அதன் செயல்முறைகளையும் உங்கள் சிந்தனைக்கு எடுத்து உணர்த்தும் வாய்ப்புள்ளது என்று நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அப்படி எல்லாவற்றையும் அது சாத்தியப்படுத்துகிற இயங்குமுறை கொண்டது மனம். ஒட்டுமொத்த பேரண்டத்தினுடைய இயங்குமுறையும் உங்களுக்கு வெளிப்பட காத்திருக்கிறது. உங்கள் மனதினுடைய செயல்பாடை, உணர்வு நிலையை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்கிற போது அவை எளிமையாக நிகழும் என்று மெய்யறிவு சான்றோர்கள் கூறுகின்றனர். சரி, இந்த மனம் இந்த உணர்வு நிலையை எங்கிருந்து வாங்குகிறது, எங்கிருந்து உணர்ந்து கொள்கிறது என்று நமக்கு வினா எழும்பும். ஒரு பொருளினுடைய சுவையை நாக்கு பெற்றுக்கொள்வதற்கு அங்கு பொருள் இருக்கிறது. ஒரு ஒளியை செவி பெற்றுக்கொள்வதற்கு அங்கு ஒளி எழுப்புகிற காரணம் இருக்கிறது. வடிவத்தை கண்கள் உணர்ந்து கொள்வதற்கு அங்கு வடிவம் இருக்கிறது. இப்படி மனம் எங்கிருந்து இந்த உணர்தலை பெற்றுக்கொள்ளும் என்று கேள்வி எழும். இப்படி கேள்வி எனக்கு என்னிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. மனம் என்பது எவ்வாறு, எங்கிருந்து, எப்படி என்றெல்லாம் பல வகைகளில் கேள்விகளை நான் சந்தித்திருக்கிறேன். இந்த கேள்வி உங்களுக்கு எழும். நான் விரும்புவது இந்த கேள்வி எழுந்தாலும் கூட வரவேற்புக்குரியது தான், எழ வேண்டும். எனவே மனம் எங்கிருந்து இந்த உணர்வை பெற்றுக்கொள்கிறது, இந்த உணர்வை பெற்றுக்கொள்வது குறித்து ஒரு கருத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த கருத்து உங்களது உணர்வு அனுபவமாக மாறுகிற போது அது இன்னும் உங்களுக்கு நல்ல புரிதலை தரவல்லது. மனம் உங்களை சுற்றி இருக்கிற வெளியிலிருந்து அல்லது இந்த பேரண்டம் என்கிற பெரும் பொருளிலிருந்து உங்களுக்குரிய உணர்வுகளை கிரகித்து கொள்ளும், உள்வாங்கிக் கொள்ளும். உங்களை சுற்றி என்னவிருக்கிறது என்று நீங்கள் ஒரு முறையேனும் பார்க்க வேண்டும். என்னை சுற்றி இருப்பவர்கள் என்று பள்ளிக்கூடங்களில், கல்வி முறைகளில் கற்பிக்கப்படுகிற பாடங்களின் அடிப்படையில் உங்கள் பார்வை இருக்கக்கூடாது. அந்த பாடங்கள் உங்களுக்கு முறையான வழிகாட்டுதலை தருவதில்லை. அவை காட்டுகிற வழிகாட்டல் என்பது அடிப்படையில் என்னை சுற்றி இருப்பவர்கள் என்கிற வரிசையில் உங்கள் உறவுகள், உங்கள் அருகில் உள்ள வீட்டார், உங்களை சுற்றி இருக்கிற கட்டிடங்கள், மேலும் அதிக பட்சமாக உங்களை சுற்றி இருக்கிற குளம், ஏரி, மரங்கள் என்கிற அளவில் அவற்றினுடைய வழிகாட்டல் இருக்கின்றன. உண்மையிலேயே இவைதான் உங்களை சுற்றி இருக்கின்றனவா என்றால் இவை இருக்கின்றன. ஆனால் இவை அல்ல. உங்களை சுற்றி இருக்கிற சூழல் என்பது நீங்கள் பணிவோடு
ஏற்றுக்கொள்ள இந்த சூழலினுடைய விசாலம், விரிவாக்கம் எத்தனை பெரிய அமைப்பு கொண்டது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். எனவே உங்களை சுற்றி இருப்பதை நீங்கள் ஒரு முறை கண் கொண்டு, செவி கொண்டு என்ற 5 அறிவு நிலைகள் கொண்டு கூடுமானவரை முழுமையாக பாருங்கள். நான் முழுமையாக பாருங்கள் என்று கூறுவதற்கு இந்த இடத்தில் உள்ள பொருள், இதுவரை நீங்கள் பார்ப்பதற்கு ஒவ்வொன்றிற்கும் ஒரு பயன் நோக்கம் இருக்கும், பயன் விளைவு பற்றி அக்கறை இருக்கும். அப்படி பயன் விளைவு அக்கறை ஏதும் இல்லாமல் நீங்கள் அவற்றை உணர்ந்து கொள்ளும் முறைமையில் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது அவற்றினுடைய எல்லை இதுவரை சந்தித்திராத வகையில் விரிவடையும். அந்த எல்லை சொல்ல முடியாத பகுதிகளை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு உங்களுக்கு மனம் வழிகாட்டும். நீங்கள் இந்த பேரண்டத்தினுடைய, பெருவெளியினுடைய அந்த நீள அகலங்களை இதுவரை பார்த்திராத, பயன் விளைவு நோக்காத அக்கறையோடு பார்ப்பதன் வழியாக நீங்கள் இதுவரை பார்த்திராத ஒரு உலகத்தை பார்ப்பீர்கள். அந்த வெளிப்பாடுகளும் உணர்வுகளும் உங்களை சுற்றி இருக்கிறது என்பதை நீங்கள் இதுவரை உணர்ந்திருக்க மாட்டீர்கள், பார்த்திருக்க மாட்டீர்கள். அதற்காகத்தான் மனம் உங்களுக்கு உதவுகிறது, உணர்ந்து உரைக்கிறது. உங்களை சுற்றி இருக்கிற இந்த பேரண்டத்தினுடைய, இந்த பெருவெளியினுடைய போக்கு, அவற்றினுடைய விரிவு, அவற்றினுடைய சுருக்கம், அவற்றினுடைய பண்பு, அவற்றின் குணம், அவை விளைவித்து வைத்திருக்கிற விளைபொருட்கள், உயிரினங்கள், தாவரங்கள், அவற்றின் பண்புகள், அவற்றின் சீற்றங்கள், அவற்றினுடைய அக்கறை, அவற்றினுடைய பணிவு, இப்படி நாம் விரித்து கொண்டே போகலாம். இவற்றை புரிந்து கொள்வதற்கும் இவற்றிலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்வதற்கும் நம்மால் முடியும். அவ்வளவு உள்வாங்குகிற திறன் நமக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் மனதின் வழியாக உணர்ந்து கொள்வீர்கள். மேலும் இந்த பெருவெளியில் இருக்கிற அவற்றின் அங்க அவயங்களும், அவற்றில் வெளிப்படுகிற வெளிப்பாடுகளும் உங்கள் மனதால் உள்வாங்கப்படுகின்றன. மனம் அவ்வாறுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அவற்றிலிருந்து பெற்றுக்கொள்கிறது. மனம் எவற்றை பெற்றுக்கொள்கிறது, எங்கிருந்து பெற்றுக்கொள்கிறது என்பதை உங்கள் சிந்தனையில் நீங்கள் சீர்தூக்கி பார்க்கிற போது, மனம் என்கிற உறுப்பினுடைய உணர்வு பெறுதல் என்பது உங்களை சுற்றி இருக்கிற பெருவெளியில் இருந்து வாங்குகிற உணர்வு. உங்களை சுற்றி இருக்கிற பெருவெளி எத்தனை விசாலமாக இருக்கிறது, அது எவற்றையெல்லாம் தருகிறது என்பதை நீங்கள் உங்கள் உணர்வு நிலையின் வழியாக புரிந்து கொண்டு உங்கள் சிந்தனை எல்லையை விரித்து கொண்டே செல்ல முடியும். அந்த வகையில் மனம் பெற்றுக்கொள்வதற்கான, நான் முன்பு சொல்லியபடி
வடிவம் இருப்பதை கண் பெற்றுக்கொள்கிறது. ஒளி இருப்பதை செவிகள் பெற்றுக்கொள்கின்றன. சுவை இருப்பதை நாக்கு பெற்றுக்கொள்கிறது என்ற வரிசையில் இந்த பேரண்டத்தினுடைய வெளிப்பாடுகள் இருப்பதை மனம் பெற்றுக்கொள்கிறது. நண்பர்களே, இந்த உணர்வு நிலையை நீங்கள் உள்வாங்குகிற போது, உணர்வு நிலையிலிருந்து உங்களுக்கு உந்துதல் ஏற்படுகிற போது, மனதினுடைய செயல்பாடுகள் குறித்து நாம் அது இயல்பு என்று உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். இந்த இயல்பு நிலை குறித்த காரணக்காரிய செயல்பாடுகள் எல்லாம் நிறைவு பெற்றதற்கு பின்புதான் மெய்யறிவு துவங்குகிறது. இந்த நீங்கள் இவற்றினுடைய முழுமையான பகுதிகளை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் மெய்யறிவு என்று எதற்குள்ளும் செல்ல முடியாது. அவை எல்லாமும் கற்பனையாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மெய்யறிவு என்பது இந்த 6 அறிவின் வழியாக உங்களை இயல்பில் வைத்துக்கொண்டு அதற்கு மேலாக பேசப்படுகிற பேசுபொருள். எனவே மனிதனுடைய இயல்பு நிலையை முதலில் புரிந்து கொண்டு அவற்றில் நிலை பெற்று அதற்கு பின்பு அதன் வளர்ச்சி நிலையாக மெய்யறிவு குறித்து நாம் பேச வேண்டும் என்பதுதான். 6ஆம் அறிவு பற்றி தொல்காப்பியர் தனது இலக்கணத்தில் வகுத்துள்ள போது அவற்றுக்கும் மேலான சில பகுதிகள் இருக்கின்றன என்பதை குறிப்பாக வைத்திருக்கிறார். அது தனியாக நாம் வேறொரு முறையில் வேறொரு உரையாடலில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த 6 அறிவு பெற்று இயல்பிற்கு வந்த பிறகு, இயல்பு நிலையை உணர்ந்த பிறகு உங்களது மெய்யறிவு பயணம் துவங்கும். இந்த வகையில் நாம் இந்த வகுப்பினுடைய மனம் பற்றிய கருத்துக்களை சற்று விரிவாக பார்த்திருக்கிறோம். இதற்குள் இருக்கிற கருத்துக்களை நீங்கள் சற்று ஆழமாக பொறுமையுடன் சிந்தித்து அவற்றில் நீங்கள் வேறு பல பகுதிகளை, உரையாடல்களை உருவாக்கலாம். அவற்றின் மீதும் மனம் பற்றிய வேறு பகுதிகளை, புரிதல்களை நாம் உரையாடலாம். மனம் பற்றிய புரிதல் உங்களுக்கு நல்ல உணர்வை கொடுக்கும். உங்களது மனதை பின்பற்றிக் கொள்வதற்குரிய இயங்குமுறையை புரிந்து கொள்ள முடியும். அவற்றில் நீங்கள் பயணிக்கவும் முடியும். 6ஆம் அறிவு வளர்ச்சியை மனமென்று மெய்யறிவாளர்கள் கூறியிருப்பதை நாம் எல்லோரும் அவற்றில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த உரையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ந்து பேசுவோம்.